GKR 3D CAD ட்ரைனிங் சென்டர். இப்போ வந்து நம்ம சர்க்கிள் கமாண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ புது ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபைல் நியூ பார்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ புது ஃபைல் வந்துடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் பிளேனில் நம்ம வந்து ஒரு ஸ்கெட்ச் வரைய போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணி ஸ்கெட்சுக்குள்ளே போகிறேன். ஸோ போயிட்டதுக்கப்புறமேட்டா பிளேனை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சர்க்கிள் வந்து இங்கே இருக்குது. இது ஃபுல்லாக வந்து ஸ்கெட்சோடைய டூல் பாரு. ஸோ இதில் வந்து சர்க்கிள் இருக்குது. ஸோ சர்க்கிளை வந்து ஒரு பிக் பண்ணுறேன். பிக் பண்ணதுக்கப்புறமேட்டா சர்க்கிளில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் கேட்கும், அப்புறம் ஒரு ரேடியஸ் கேட்கும். ஒரு சென்டர் பாயிண்ட், ஒரு ரேடியஸ், இதான் வந்து சர்க்கிள். ஸோ இப்போ இதுக்கு வந்து டைமென்ஷன் பண்ணுறேன். இந்த டைமென்ஷன் வந்து பிக் பண்ணி ஒரு டைமென்ஷன், இதோடைய டைமென்ஷன் டயமீட்டர் வந்து 100 mm கொடுக்குறேன். ஸோ இது வந்து சர்க்கிள். அடுத்த சர்க்கிள் வந்து பெரிமீட்டர் சர்க்கிள், அதாவது 3 பாயிண்ட் சர்க்கிள்னு சொல்லுவாங்க இதை. இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட், 3 பாயிண்ட் வந்து தேவைப்படும் இந்த சர்க்கிளுக்கு. ஸோ இந்த சர்க்கிள் வந்து 3 பாயிண்ட் இப்போ கொடுத்துருக்கேன். அடுத்தது டைமென்ஷன் பண்ணலாம். 75 கொடுக்குறேன். இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் 150 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சர்க்கிளோடைய சென்டரையும் இந்த சர்க்கிளோடைய சென்டரையும் செலக்ட் பண்ணி ஹரிசாண்டல்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ஸ்கெட்ச் வந்து ஃபுல்லி டிஃபைன்டாக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஆல்ரெடி ப்ளூ கலரில் இருந்துச்சு இந்த ஸ்கெட்சு, இப்போ வந்து பிளாக் கலரில் மாறிடுச்சு. எப்பயுமே நம்ம ஸ்கெட்சு வந்து ஃபினிஷ் பண்ணும்போது பிளாக் கலரில் தான் இருக்கணும், ப்ளூ கலரில் இருக்கக்கூடாது. ப்ளூ கலரில் இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்கெட்சு வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? எப்பயுமே வந்து வரையும் போது ஃபுல்லாகவே பிளாக் கலர்லேயே வரைங்க. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். GKR 3D CAD ட்ரைனிங் சென்டர்.